வெல்கம் டு அவர் லைக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம்? டேஸ்டான எம்மியான முட்டை மாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல அரை வெங்காயம் தான் எடுத்துக்கேன். இதை வெட்டலாமா? 3, 2, 1 29 வெங்காயத்தை வெட்டியாச்சு. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், மேலே எப்படி மட்டும் கொத்திக்கணும். ஓகே, அடுத்து பூண்டு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம், தேவைப்படல ஆட் பண்ண. நான் இன்றைக்கி ஒரு 4-5 பூண்டை செஞ்சிடலாமா? பூண்டை ரெடி பண்ணிடலாமா? ரெடி, 3, 2, 1. பூண்டை தோலோடே நான் நச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க கேஸ் அடுப்பில் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய்யும் நல்லா சுண்ட விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதை ஆட் பண்ணியாச்சு. நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சால் அந்த நட்சை பூண்டு நல்லா இந்த பதத்துக்கு நஞ்சிருக்கணும். வச்சு நல்லா இந்த கலரில் மேலும் இந்த மாதிரி உள்ள பதத்துக்கு நல்லாவே கறணும். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த மசாலாஸ் எடுத்து வச்சுட்டு உங்களை பார்க்கலாம். இப்போ பெருங்காயத்தூள், நம்ம முட்டையில் ஆப்ஷனல் பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நிறைய பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மாதிரி தான் எனக்கு எப்பவுமே மாதிரி போய் அங்கே இந்த கப் அளவுக்கு தண்ணி. நான் அந்த இதோட சேர்த்தே உப்பு இது பண்ணதுனால அதனால நான் இப்போ உப்பு போட்டுக்கலாம். முட்டை மாஸ் தண்ணி ஊற்றுவாங்கன்னு கேட்பீங்களா? தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆஷிஷோ கேஸ் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த அளவுக்கு நல்ல ஃபுல் ஃப்ளேமில் ஊற்றுங்க. இது நான் செய்கிற எக் ஃப்ரை, முட்டை மாசு சொல்லிக்கலாம், எக் ஃப்ரைன்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு இது முட்டை மாஸ் அப்படி தான் நான் சொல்வேன். ஆனால் இது முட்டை மாஸ் இல்லை, ஒரு டைப் ஆஃப் ஆம்லேட் தான். நல்லா சுண்டட்டும்.
பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வட்டி வருது. வாசமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி நல்லா கிள்ளி வந்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடி பிடிச்சி வருங்க. நல்லா ஒரு கலர் பார்க்கவே நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இல்லையோ ஒரு மாதிரி இருக்கு. இது இப்போ நல்லா சூப்பராக போச்சு. இப்படி தான் நான் செய்வேன். பாருங்க சூப்பராக நம்ம ரெடி ஆகிடுச்சு. சூட்டோட அப்படி எடுத்து ஓகே பாய்.